இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்க எல்லாருக்கும் 2026 வருடத்திற்குரிய புது வருட நல் வாழ்த்துக்கள். விஷயால ஹாப்பி நியூ இயர். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த 2026 வருடம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறதோ, எங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் நீங்கி போய் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் பெருகும். அமேன் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2025 வருடம் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான பாதையில், அந்த பரிசுத்த பாதையில் முன்னேறி சென்ற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த 2026 வருடத்திலும் கூட தொடர்ந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவனுடைய கரத்திலே உங்களுடைய கரத்தை ஒப்புக்கொடுத்து கர்த்தர் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி நிச்சயமாய் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அமேன் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அமேன் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்பி டேவிட் சாம் ஜாய்சன் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? விசுவாசத்தோடு. நல்லவர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ.
நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, விதம் கூட நம் பயபக்தியோடு 2026 வருடம் முதல் நாள் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுக்க இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை வெறுமையாக்கி தாழ்த்தி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, வாக்கு மாறாத எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பு மகளுக்கு 2026 வருடம் ஜனவரி மாதத்திற்கென்று கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு மகள் கரெக்டா நீர் விரும்புகிறபடி உடைய சித்தத்தின்படி எடுத்துரைக்கவும், அந்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை பரத்திலிருந்து உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பு பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக இந்த 2026 வருடம் முதல் நாள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுத்த வேத வசனம் உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் உள்ள பிள்ளைகளை சென்று சேரவும், அந்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தருடைய பராக்கிரமுள்ள கரம் நிறைவேற்றவும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உடைய மகள் உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பேசவும் நீங்க கிருபை அளித்திருளுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னால் ஒன்றும் கூடாதப்பா, ஆனாலும் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட்டும் ராஜா. உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய வாழ்க்கையிலும் கூட, அவர்கள் இருக்கிற இடங்களிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வார்த்தைகள் உம்முடையது, வல்லமை உம்முடையது ராஜா. அப்பிரோஜனமான அடிமை, கடமையை மாத்திரம் செய்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே.
இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று அறிவதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய அன்பு மகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வேத வசனம். எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வேத வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். அமேன், அல்லேலூயா. எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வேத வசனம். நம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை 2026ஆம் வருடம் ஜனவரி மாதத்திற்குரிய வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் இன்னொரு வசனத்தை தாங்கப்பா என்று கேட்ட வேளையிலே அதே எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வேத வசனத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று கொடுத்தார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லென்றார். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு வேத வசனத்தை உறுதிப்படுத்தி விட்டார் என்றால் அந்த வேத வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அமேன். விசுவாசிக்கிறவர்கள் அமேன் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, கடந்த வருடத்திலும் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அப்படியே நிறைய தேசங்களிலே, நிறைய மாநிலங்களிலே, நிறைய இடங்களிலே நடந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே இந்த 2026ஆம் வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனமும் கூட உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று. ஆனாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற ரொம்ப நாட்கள் ஆகும், அவர் கண்ட தரிசனத்தின்படி ஒன்றும் நடக்காது என்று சொல்கிறார்கள். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கடந்து வருகிறது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கலக வீட்டாரே என்று யாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஏத்து தேசத்தில் இருந்து பார்வோனிடம் இருந்து மீட்டுக்கொண்டு வரும் பொழுது மோசேயின் மூலமாய் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம். அவற்றையெல்லாம் அறிந்த பிறகும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேசின வார்த்தைகளின் நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கலக வீட்டாரே என்று அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ததை கண்ட பிறகும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் மாத்திரம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நடுங்கிற பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அவை எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதே போலத்தான் இங்கேயும் கூட எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறின பிறகும் கூட அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள்.
தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒன்றும் நடக்காது என்று, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றும் நிறைவேறாது என்று, அதற்கு அநேக நாட்கள் செல்லும் என்று அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அவமதிக்கும்படியாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, ஏன் உங்களையும் கூட கலக விட்டாரே என்றுதான் நம் கர்த்தர் அழைக்கிறார். நீங்களும் தானே புலம்புகிறீர்கள். தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோட பேசினாரே, அந்த தீர்க்கதரிசி என்னை குறித்து இந்த வார்த்தையை சொன்னாரே, எனக்கு இந்த வாக்குத்தத்த வேத வசனத்தை தந்தாரே, ஒன்றுமே நிறைவேறவில்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே என்று புலம்புகிறீர்களே. இப்போ இந்த 2026 வருடம் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். எரேமியா 12வது அதிகாரம் 25வது வேத வசனம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தரிசனங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இதுவரை நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விசை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களை, தாயின் கற்பத்தில் இருந்து நீங்கள் வெளிவந்த நாட்களில் இருந்து 2025 வருடம் வரைக்கும் நீங்கள் அந்த நாட்களை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று. உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் அநேக காரியங்களை கர்த்தர் முன்குறிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி, அதற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தினது உங்களுடைய ஞாபகத்தில் நிச்சயமாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தரிடம் இருந்து நன்மையை சொந்தரிக்காமல் இருப்பவர்கள் ஒருவர் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களுக்கென்று முன்கூறித்த வாக்குத்தத்தங்கள் அநேகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, ஒருவர் கூட இல்லை என்று சொல்ல முடியாது, ஆம் என்றுதான் சொல்வீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாம் கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொன்னால் சொன்னதுதான். அதனால் தான் யோபு சொல்கிறான், அத்தனை பாடுகளையும் அனுபவித்த பிறகும் கூட அவனுக்கு தெரியுமான் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்று. அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலும் கூட அவன் சொல்கிறான், யோபு 42வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. யோபு 42வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. அதாவது நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. அவர் எப்பேற்பட்ட பிரச்சனையுள்ள காரியங்களாய் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி நம் கண் முன்னாலே ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர் அவர். அவர் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்வேன், இதை செய்வேன், அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்கள் எலெக்ஷனுக்கு முன்பாக ஒவ்வொரு குடிமகனிடமும் எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டா உங்க வாழ்க்கையிலே நான் என்னென்ன காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று, நான் பிரசிடென்ட் ஆனால், நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால், நான் சீஃப் மினிஸ்டர் ஆனால் என்னென்ன காரியங்களை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவேன், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்க நான் வல்லவனாய் இருக்கிறேன் என்று. ஆனாலும் கூட இந்த எலெக்ஷன் முடிந்து அவர்கள் அந்த பதவியில் அமர்ந்த பிறகு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் தொலைந்து போகும். அவர்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக மேலும் மேலும் சுமைகளை சாதாரண ஒரு ஏழை மனிதனுடைய முதுகில் சுமத்துவார்கள். ஏழை பாமர மனிதன் முதல் பணக்காரர்கள் வரைக்கும்
அவர்கள் விரும்பாத காரியங்களை அவர்கள் மேல் சுமத்தி அவர்கள் மாத்திரம் சுகமாய் வாழ்வார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் உங்களிடமிருந்து ஒரு காரியத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பது எல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான். அதனால்தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வேத வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் என்று சொல்லி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வேத வசனம். நாம் எல்லாரும் இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததனால சவுலுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. அவனுக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க வேறொரு மனிதனை ஏற்படுத்துவேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அதன்படி சவுலை அவர் நீக்கிவிட்டு தாவீதை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவன். தாம் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படவே மாட்டார். ஐயோ, இவனுக்கு இந்த தீங்கான காரியத்தை முன்னறிவித்து விட்டோமே என்று அவர் மனஸ்தாபப்படவே மாட்டார். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. மனிதர்கள் கொடுக்கிற வாக்குகள் மாறி போகலாம், ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு என்றென்றைக்கும் மாறாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சில வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உடனடியாக நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்கள் 2 பிள்ளைகளுக்கு அன்பு பெற்றோராய் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளில் உங்களுடைய மகன் உங்களிடம் வந்து, அப்பா எனக்கு அந்த கன்னை வாங்கித்தாங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது, ஷூட் பண்ண ஆசையா இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உடனே அந்த பிள்ளைக்கு அந்த கன்னை வாங்கி கொடுப்பீர்களா? பொய்யான ஒரு பொம்மை கன்னை வேண்டுமானால் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள்? அல்லது அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கப்பல் வாங்கி தருவீர்களா? எனக்கு கப்பலை ஓட்டுவதற்கு ஆசையா இருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஒரு ஏரோப்ளேனை எனக்கு வாங்கித்தாங்க, அதை ஓட்டுவதற்கு எனக்கு ஆசையா இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவீர்களா? இல்லை அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ வளரணும், இன்னும் கொஞ்சம் பெரியவனாகணும். அப்படி பெரியவனான பிறகு நீ அந்த கப்பலை, அந்த பிளேனை எப்படி ஓட்டுவது என்று கற்றுக்கொண்ட பிறகு அப்பா உனக்கு சொந்தமாக ஒரு பிளேன் அல்லது கப்பலை வாங்கி தருகிறேன் என்று எவ்வளவு வசதி படைத்த பணக்காரனாய் இருந்தாலும் கூட அப்படித்தானே சொல்வீர்கள்? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதே போலதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரும் கூட அவர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தால், அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தகுதி உடையவர்களா என்று பார்ப்பதற்காக சில சோதனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் பொழுதும் கூட கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, நாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக தரிசனங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுவரை நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நீங்களும் கூட சொல்லலாம், எவ்வளவு நாட்கள் தான் காத்திருப்பது? ஒரு தீர்க்க தரிசனமும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒன்றும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று. இதுதான் கர்த்தர் வேதனைப்படுகிற ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் கண் முன்னால் அநேக அற்புதங்களை
கண்ட பிறகும் கூட சோர்ந்து போய் முறுமுறுக்கிறார்களே, அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கூட அநேக அற்புதங்களை உங்கள் கண் முன்னால் கண்டு மகிழ்ந்த பிறகும் கூட மறுபடியுமாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் வேதனைப்படுவார். எவ்வளவு ஆசீர்வாதங்களை, எவ்வளவு பெரிய அதிசயங்களை, எவ்வளவு வாக்குத்தத்தங்களை என் மகனுடைய வாழ்க்கையிலே, என் மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இருக்கிறேனே. ஆனாலும் என் பிள்ளைகள் சோர்ந்து போய் அவிசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களே என்று சோர்ந்து போயிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026ஆம் வருடம் நிறைவேறப் போகிறது. ஆமென், அல்லேலூயா. அதுவும் சீக்கிரமாய். ஏன்னா அந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமே அதுதான். நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்பதுதான். அது மாத்திரமல்ல, அதே வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வேத வசனத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லென்றார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கூட அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றினார். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வேத வசனத்திலே யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வேத வசனம், கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், பலம் கொண்டு இடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 6வது வேத வசனத்திலே பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றினார். யோசுவா கர்த்தர் சொன்னபடியே கானான் தேசத்தை சுதந்திரித்து அந்த கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அதனால்தான் கானானை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தார்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வேத வசனத்திலும் கூட கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் என்ன நினைத்திருப்பான் கிதியோன்? நான் பயந்தாங்கொள்ளி, என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், நான் சிறியவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை எப்படி பராக்கிரமசாலியாக மாற்ற முடியும் என்று அவன் சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த கிதியோனை தேர்ந்தெடுத்து அவனிடம் சொல்கிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வேத வசனம், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே தரிசனத்திலேதான் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். தரிசனத்திலே கிதியோனிடம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிறார். கிதியோனின் கையில் ஆயுதம் இல்லாமலேயே கடற்கரை மணலை போல திரளாயிருந்த மீதியானியரை, அமலேக்கியரை, கிழக்கத்தி புத்திரரை எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லச் செய்து, அப்படி அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணி அந்த பலத்த சேனையை முறியடித்து கிதியோனை வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாயிருந்தது. அவ்வளவுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட பராக்கிரமசாலிகளாக முடியும்.
நீங்களும் கூட பலவீனமானவர்களாய் கிதியோனைப் போல பயந்தாங்கொள்ளைகளாய் எதிரிகளை எதிர்க்க திராணியற்றவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பலனாய் இருக்கும் பொழுது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை கடந்து வரும் பொழுது ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்காகத்தான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று. பிறகு ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயந்தால் எதிரிகள் உங்களை மேற்கொள்ளுவார்கள். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் இன்னும் அநேகம் பேர் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் மிகவும் பயந்தான். யோசபாத்தும் அவன் குடிகளும் ஒருமுகப்பட்டு உபவாசித்து கர்த்தரை தேடினார்கள். அவ்வளவுதான். அந்த நேரத்திலே அகாசியல் என்ற லேவியன் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொல்கிறான். யோசபாத் ராஜாவிடம் வந்து 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வேத வசனம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வேத வசனம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 17வது வேத வசனத்திலே இந்த யுத்தத்தை பண்ணியவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணியவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், அவரே யுத்தத்தை நடத்துவார் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து யோசபாத் ராஜாவுக்கும் அவனுடைய குடிகளுக்கும் சொல்கிறான். உடனே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டவுடன் யோசபாத்தும் அவன் குடிகளும் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெறுவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு விசுவாசித்து கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து வணங்குகிறார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடி துதித்தார்கள். அவ்வளவுதான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த எதிரிகளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்கள் வெட்டுட்டு விழும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசபாத்தும் அவனுடைய குடிகளும் பாடி துதித்தார்கள். அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே செய்யவில்லை. ஆயுதங்களை கைகளில் எடுத்து எதிரிகளோடு போராடவே இல்லை. கர்த்தர் அவருடைய எதிரிகளை முறியடித்து யோசபாத்தை வெற்றி சிறக்க செய்தார். அவ்வளவுதான். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தீர்க்க தரிசனமாய் சொன்னால் சொன்னதுதான். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல உடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலா
உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரப்பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அவ்வளவுதான் எனக்கு அன்பான தேவ ஜனமே. நீங்களும் கூட தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அது போதும். ஜெயம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. மண்ணை உண்டாக்கி அந்த மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி மனிதனாய் மாற்றின கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வேத வசனத்தில் சொன்னபடி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எந்த ஒரு மந்திரவாதியினாலும் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு மந்திரவாதியாலும் மண்ணுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை கடந்து வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த வார்த்தைகளை வெறும் பேப்பரில் எழுதி கர்த்தருடைய சமூகத்திலே வைப்பதை பார்க்கிலும் உங்கள் இருதயம் என்ற பலகையிலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பொறித்து வைக்க வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வேத வசனம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வேத வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாய் அல்லது தரிசனத்திலே அல்லது வேதத்தின் மூலமாய் அல்லது வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு வருகிறது என்றால் என்ன வேத வசனம்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வேத வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வேத வசனம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற அர்த்தம். உங்கள் கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் சொல்ல வேண்டும், எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பனர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு சொல்ல ஆரம்பியுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வேதத்திலே இருக்கிறது. அவைகளிலே ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அப்படி சொன்னால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. சொன்னதை செய்யும் தெய்வம் முன்னோடே இருக்க தொட்டதெல்லாம் துலங்கும் மகளே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே, நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மனவிருப்பம் எல்லாம் நிறைவேறும். உனக்கு விரோதமாய்
உருவாகும் ஆயுதம் ஒரு நாளும் வாய்க்காதே. உன் வெற்றி நிச்சயம். யுத்தம் செய்ய போகும் தெய்வம் உன் முன்னே செல்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கும் மகளே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகனே. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். நதியோரம் மலரும் மரமாவாய், தினந்தோறும் கனி தந்து செழித்திடுவாய். கோதுமைக்கு முன்னே பதறியும் மாத்திரம், தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். தலைமுறை தலைமுறையாய் தாங்கும் தெய்வம் உண்டு. உலகில் உன் பேரை உயர்த்தி மகிழ்ந்திடுவார். 1000 தலைமுறைக்கும் உன்னோடே இருக்க. தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். பாவத்தையும் சாபத்தையும் உன்னை விட்டு நீக்கினார். புதிய மனிதனாக பூமியிலே வைத்திடுவார். இயேசுவின் ரத்தம் உன் மீது இருக்க. தொட்டதெல்லாம் துலங்கும் மகளே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். அதை உன் கூடாரத்தை ஒரு நாளும் அணுகாது. வஞ்சக பேயையும் காலாலை மிதித்திடுவாய். உன் வீட்டின் சமாதானம் எப்போதும் நிலைத்திருக்க. தொட்டதெல்லாம் துலங்கும் மகளே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டான். அங்கேயும் கூட அவன் செய்யாத தப்புக்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். அவன் கையில் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு கைதி, அவ்வளவுதான். அவன் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டான் தான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாவேன் என்று. ஆனால் அவன் சிறு வயதில் கண்ட சொப்பனம், அந்த சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வாக்குகள் அவன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த சொப்பனத்தின்படி அவன் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அமேன். எதனால்? சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தை தேவன் அவனுக்கு அருளினதனால். சும்மா இல்லை, சொப்பனமும் தீர்க்க தரிசனமும் கூட அவை உண்மையானால் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அமேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7-8 வேத வசனத்தின்படி கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று. நக்கன்பான தேவ ஜனமே, எல்லாமே கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. ஒருவனை ஏழையாக்கவும் மற்றொருவனை பணக்காரனாக்கவும் அவரால் மாத்திரமே முடியும். அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அஞ்சி நம்முடைய வேத வசனத்திற்கு நடுங்கி நம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை ஒரு மகிமையான சிங்காசனத்தை உட்கார வைக்கிறார். அமேன். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்த தாவீதை அப்படித்தானே கர்த்தர் உயர்த்தினார், ஒரு ராஜாவாக. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9, 10, 11 வேத வசனங்களின்படி, ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9, 10, 11 வேத வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அமேன் அல்லேலூயா. அருமையான வேத வசனங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 8, 9, 10, 11வது வேத வசனங்களை நம்ம எல்லாரும் மறுபடியுமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் தான் இந்த வேதத்திலே இருக்கிறது. அந்த வேத வசனங்களை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தந்தார். நாம் நினைப்போம் அல்லவா, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காரியத்திற்காக நாம் ஆர்வத்துடன் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்து முடித்த பிறகு வேதத்தை திறந்து கர்த்தர் நம்மோடே பேசுவாரா? ஏதாவது ஒரு வேத வசனம் நாம் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்திற்கு நேராய் கடந்து வருமா என்று. அப்படி வார்த்தைகள் நம்மை கடந்து வரும் பொழுது அந்த வேத வசனத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் நான் ஜெபித்த விண்ணப்பத்திற்கு என் கர்த்தர் ஆம் என்றும் ஆமன் என்றும் தந்த பதில் என்று. அந்த வேத வசனம் ஒரு நாளும் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. கர்த்தர் என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற வேத வசனம் அது என்று நாம் உறுதியாய் நம்பும் பொழுது கொஞ்ச நாட்கள் கடந்தாலும் அல்லது கொஞ்சம் மாதங்கள் அல்லது கொஞ்சம் வருடங்கள் கடந்தாலும் கூட அந்த வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும். ஏன்னா கர்த்தர் சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். பூமியை காட்டிலும் வானங்கள் எப்படி கண்ணு கெட்டாத உயரத்தில் இருக்கிறதோ அப்படித்தான் கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும். அனந்த ஞானமுள்ளவர் அவர், ஞான கண்மலை அவர். வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து வறண்டு கிடக்கிற பூமியை நனைத்து அதில் நடப்பட்ட விதையிலிருந்து முளை கிளம்பி விளையும்படி செய்து நல்ல விளைச்சலை தந்து விவசாயிகளை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற தேவனவர். அதன் மூலமாய் தேசத்தின் குடிகளை போஷிக்கிற தேவனவர். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வேத வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வேத வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று. ஈசாக்கு விதை விதைத்தான், அவ்வளவுதான். அவன் விதைத்த விதையை முளைக்கச் செய்து அதன் விளைச்சலை 100 மடங்காக்கி ஆசீர்வதிக்கிற தேவனால் மாத்திரமே எல்லாம் கூடும். எப்படி வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை செழிப்பாக்குகிறதோ அப்படிதான் மழை வெறுமையாய் திரும்பாதது போல கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யாக்கோபு வெறும் கோலோடு யோர்தானை கடந்து போகிறான். அவன் கையில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்களிலே
சொப்பனத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கையில் வெறும் கோலோடு ஏசாவுக்கு பயந்து தப்பித்து வருகிற யாக்கோபை பார்த்து சொப்பனத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. நீ இந்த தேசத்திற்கே திரும்பி வருவாய் என்று. அதை போலதான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வேத வசனத்திலே யாக்கோபு சொல்கிறான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வேத வசனத்திலே யாக்கோபு சொல்கிறான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இது சாத்தியமாகுமா? வெறும் கம்பை கையில் வைத்துக்கொண்டு ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஏழை மேய்ப்பன் எப்படி இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் மகாபரிய ஐஸ்வர்யவனாக முடியும்? நிச்சயமாய் முடியும். கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது, அப்படித்தானே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று வருடத்தின் வாக்கு தத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது, அந்த வாக்கு தத்த வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வரும் பொழுது, அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீங்கள் விசுவசித்தால், நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் தாமதியாமல் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. அதி சீக்கிரமாய் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் செல்கிற திசையெங்கும் ஏன் திரள் ஜனக்கூட்டம் வந்து அவரை நெருக்கினார்கள்? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படாதா என்று. ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறுகிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஆனானிய ஸ்திரீ இயேசுவிடம் வந்து நெஞ்சு நிற்கிறாள். தன்னுடைய மகளை கொடிய பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று. அவளை பார்த்து இயேசு மகாராஜா சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்று. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதை போலதான் 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை சொஸ்தமாக்கும்படி இயேசுவிடம் வந்து நிற்கிறான். அந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே 100க்கு அதிபதி சொல்கிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. அவனை பார்த்து இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார் என்று. அதே மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வேத வசனத்திலே பார்க்கிறோம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வேத வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிதான் கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனை பாவக்கட்டுகளில் இருந்து, சாப கட்டுகளில் இருந்து, நோயின் கட்டுகளில் இருந்து, வில்லிசூனிய கட்டுகளில் இருந்து, மாந்திரிய கட்டுகளில் இருந்து, செய்வினைகளில் இருந்து, இன்னும் பல அத்தகார வல்லமையின் கிரியைகளில் இருந்து விடுவிக்கிறது.
அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அவையெல்லாம் பொக்கிஷமாய் இந்த வேதத்திலே இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு உறுதிப்படுத்தின வார்த்தைகள் தானே. பிறகு ஏன் நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள்? வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார் என்றால் அந்த வியாதி நிச்சயமாய் உங்களை விட்டு நீங்கி போகும். அபேனலே லூயா. உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாய் இருந்தால் ஏசாயா 66வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார் என்ற வேத வசனத்தை நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். அதே ஸ்திரீ குழந்தை பாக்கியத்தை கர்த்தரிடமிருந்து பெற்று அந்த குழந்தையை பெறுவதற்கு முன்பாக அவள் படுகிற வேதனையை பார்த்து நீங்கள் புலம்பாமல் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 66:7 பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று. அன்பான தேவ ஜனமே, அப்படி வார்த்தைகளை கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது சுகப்பிரசவத்திலே அந்த ஸ்திரீ சுகமாய் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஏன்? அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனா அல்லது ஒரு பெரிய அதிகாரியிடம் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அந்த விண்ணப்பத்திற்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் இந்த காரியம் ஜெயமாக முடியும் என்று. ஏன்னா அந்த இன்டர்வியூல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணி எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணி ரிசல்ட்டுக்காக காத்திருப்பீர்கள். நான் 100% எல்லாம் பர்ஃபெக்டாய் கரெக்டாய் செய்துவிட்டேன் என்று உங்கள் செயலை குறித்து நீங்கள் நம்பிக்கையாயிருப்பீர்கள். ஒரு பெரிய அதிகாரியிடம் ஒரு விண்ணப்பத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் பணிந்து குனிந்து உங்கள் நிலைமையை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர் இரக்கமாய் பேசினதுனால அவர் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களிடம் வந்து நேரடியாய் பேசாவிட்டாலும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களோட பேசும் பொழுது சிலர் அதை விசுவாசிப்பீர்கள், சிலர் அதை நம்ப மாட்டீர்கள். இந்த அவிசுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் கைகூடி வராமல் செய்துவிடும். அதனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2026 வருடம் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரை, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். இவ்வளவு வருடங்களாய் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அந்த வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்த அதே தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து உறுதியாய் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று. ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்னும் கூட திக்கி திக்கி பேசுகிற ஒரு மனிதன், ஆனாலும் கூட கர்த்தர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவரை அழைத்து அவர் பிரசங்க பீடத்தில் நின்று ஒரு பிரசங்கியாய் பேச ஆரம்பிக்கும் வரை அவருடைய திக்குவாய் அவரை விட்டு நீங்கவில்லை. ஆனாலும் கூட கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததை உறுதியாய் நம்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். முதல் அவர் சொல்கிறார், நான் என் வாயை திறந்து பேச ஆரம்பித்த உடனே ஏதோ ஒன்று என் நாவை தொட்டதை உணர்ந்தேன். உடனே என் நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. ஓரிரு வினாடிகளுக்கு தயங்கிய நான் சரளமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கலானேன் என்று. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவரே சொல்கிறார், பென்னிகின் சொல்கிறார், இதுதான் ஆச்சரியமான காரியம். நான் அந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் என்னை சுகப்படுத்தவில்லை. நான் எழுந்து மேடை நோக்கி நடந்து போகையிலும் என்னை சுகப்படுத்தவில்லை. நான் போய் பிரசங்க பீடத்தில் நின்ற போதும் அவர் அப்படி செய்யவில்லை. நான் பிரசங்கிக்கும்படி என் வாயை திறந்த போதுதான் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி என் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு நான் சரளமாய் பேச ஆரம்பித்தேன் என்று. நான் சரளமாய் பேச ஆரம்பித்தவுடன் அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சுடன் தொடர்ந்து பேசினேன். அன்று என்னை விட்டு போன திக்குவாய் திரும்பி வரவே இல்லை. இயேசுவே மக்கு நன்றி என்று சொல்கிறார். நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதுதான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய விசுவாசம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று பென்னிகின் தயங்கி இருந்தால் நான் திக்குவாய் எப்படி நான் இந்த பிரசங்க பீடத்திலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று அவர் சற்று யோசித்து அவிசுவாசித்து பேசாமல் இருந்திருந்தால் இப்ப அவர் அட்ரஸ் இல்லாத ஒரு மனிதராய் இருந்திருப்பார். ஆனால் அவர் விசுவாசத்தோடு
அந்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் எழுந்து மேடையை நோக்கி போகிறார். போய் நின்று திக்குவாயனாய் இருந்தாலும் கூட விசுவாசத்தோடு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, விசுவாசத்தோடு அவர் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்த உடனே அவர் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த திக்குவாய் திரும்ப வராமல் அவர் சரளமாக தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமல்ல சரளமாக பேச கர்த்தர் அவருக்கு கிருபை அளித்தார். ஆமென், அல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அதனால்தான் மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வேத வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று. ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை பறைசாற்றலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வேத வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்களும் கூட 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, பாவ சாப கட்டுக்கள், வேற பிசாசின் கட்டுக்கள் எதுவாயிருந்தாலும் எல்லாம் உடைக்கப்பட்டு நீங்கள் பூரண சுகத்தை பெற்று பூரண ஆசீர்வாதங்களை கர்த்தரிடமிருந்து சுதந்திரித்துக் கொண்டு சம்பூர்ணமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு முறை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்படி சொல்லலாமா? அவர் கர்த்தர், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று 3 முறை நாம் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அவர் கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அவர் கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அவர் கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆமென், அல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர்.
நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். கண்பான தேவ ஜனமே, நாம் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், 2026 வருடம் உமது அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று நீங்க கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, 2025 வருடம் வரைக்கும் அப்பா எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் 2026 வருடம் நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று. இந்த வாக்குத்தத்தம் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இதுவரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகள் இழந்த ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நூறத்தனையாய் திரும்ப கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய வருகைக்கு உடைய அன்பு பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும். வருகைக்குரிய அடையாளங்கள் அநேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வருகை கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய வருகையிலே உடைய அன்பு பிள்ளைகள் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அதுவரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை அளித்திருளுங்கப்பா. இந்த புது வருடத்திலே உடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளையும் உடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தினரையும் உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இந்த வருடத்திலும் கூட ஒரு அன்பு மகளையும் அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளையும் கூட, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட கர்த்த நீர் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாஞ்சை தேவைகள் எல்லாம் நிறைவேறச் செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதே ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு க்ஷேமத்தை கொடுங்கப்பா. செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேசத்தின் கொடிகளுக்கு கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கர்த்தர் நீர் உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சியில் அமர நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஏழைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், இல்லாதவர்கள் மகிழ்ந்து களிக்கூறட்டும் தகப்பனே. நோயினால் வாடுகிறவர்கள் ஆரோக்கியத்தை முடமிருந்து சுதந்திரத்துக் கொள்ளட்டும் அப்பா. நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் குடி போதை செல்லுக்கு அடிமையாகாம வேதத்தை வாசித்து வேதத்திற்கு அடிமைகளாய் மாற கிருபளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. விஷாலி ஹாப்பி நியூ இயர். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.